வணக்கம்மா. வணக்கம்மா. உங்க பேர் என்ன? என் பேர் புஷ்பம். என்ன வயசுமா? எனக்கு 75. ஓகே ஓகே. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு என்ன தொந்தரவுக்காக வந்தீங்க? எனக்கு ஆர்ட் பிரச்சனை வந்துடுச்சு. என்னை கொண்டு வேறு இடத்துல கொண்டு போய் பார்த்தாங்க. அந்த இடத்துல பார்த்து எனக்கு ஸ்டெட்டிலாம் வச்சுருந்தது. இருந்தாலும் எனக்கு எங்கள் பெரிய பொண்ணு லீமாவுக்கு இந்த இடத்துல நாங்கள் பார்த்துக்கின்னு எல்லாமே நாங்கள் டாக்டர்கிட்ட பார்த்துக்கின்னு எங்களை எல்லாமே இது பண்ணோம். எங்கள் பொண்ணுக்கு எல்லாத்தையும் டாக்டர் வேறு இடத்துல பார்த்து முடியாத போய் உங்களாண்ட தான் எங்களுக்கு எல்லாமே ஒரு டீட்டெயிலு எல்லாமே ஒரு ரிசல்ட்லாம் எங்களுக்கு நல்லா கிடச்சிது. அந்த இதில் எங்கள் பொண்ணு என்னை டாக்டர்கிட்ட போகலாமா என்னை கூட்டின்னு உங்களுடைய மருந்து மாத்திரையில் தான் நான் குணமாகி வரேன். இப்போவும் அந்த டாக்டர் மருந்தை விட உங்கள் மாத்திரை மருந்து தான் எனக்கு எல்லாமே தைரியத்தோட இந்த ஊக்கத்தோடு நான் இருக்கிறது உங்களோட பேசுறது கூட உங்களுடைய மருந்தால தான் நான் இருந்து வாழறேன். ஓகே. இப்போ கை கால் வலி முட்டி வலி எல்லாம் அதெல்லாம் எப்படி இருக்கு? கை கால் வலி சமீபத்தில் வராத போயிட்டு இருந்துச்சு. திருப்பி உங்களாண்ட வந்தேன். என்னை 5 நாள் பெட்டில் சேர்த்து வச்சுருந்தீங்க. திருப்பி நான் எல்லாமே நீங்கள் மசாஜ் எல்லாம் போட்டு எல்லாமே பார்த்துட்டா அடுத்த இடத்துல டாக்டருங்க வர வச்சு எல்லாமே குணப்படுத்தி என்னை இது பண்ணிங்க. இப்போ கூட உங்கள் மருந்து மாத்திரையில தான் நான் இப்போ தைரியமாக இருக்கிறேன். உங்களுடைய மருந்து எனக்கு ஒருபோதும் வீண் போகலை. நான் நல்ல தைரியத்தோடு வாழறது உங்களுடைய மருந்து தான் நான் குணமாகி வரேன். சரிம்மா. ரொம்ப நன்றி அம்மாடி. நடந்தா மூச்சு வாங்குறது அதெல்லாம் இருந்துச்சுல? ஓகே. இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் பின்னாடி ஒரு எக்கோ எடுத்திருப்போம்ல, எக்கோ டெஸ்ட் பார்த்ததுல உங்களுக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம இருக்குது, உங்களுக்கு இப்போ பரவாயில்ல. இப்போ அந்த டாக்டரும் என்ன 3 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த டாக்டர்கிட்ட போறேன். போயிட்டு வரும். அந்த டாக்டர்கிட்ட போகும்போது அவர் பார்த்து இப்போ பரவாயில்ல, எவ்வளோ வித்தியாசம் மாதிரி வருது, இருந்தாலும் இந்த மாத்திரை மருந்து நீ கண்டினியூவா சாப்பிட்டுன்னு வான்னு அவர் சொன்னாரு. இருந்தாலும் உங்களுடைய மாத்திரை மருந்து தான் எனக்கு எல்லாமே தைரியப்படுத்தி வருது. நம்ம மருந்து எடுத்த பிறகு நல்லா இருக்கு. டாக்டர் அவர் என்ன பண்ணிட்டாருன்ற ஒரு அளவுக்கு என்னை வச்சு பண்ணாருன்றதுனால தான் அந்த டெஸ்ட்டுக்கு நான் போறேனே தவிர மற்றபடியெல்லாம் எனக்கு என் உடம்பு தைரியத்துக்கெல்லாம் காரணம் நீங்க தான். சரிம்மா. சரி, வேற ஏதாவது நேயர்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எங்க நேயர்களுக்குலாம் இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் நான் சொல்றேன், எங்க டாக்டர் இந்த மாதிரி புறம்பேட்டில் இருக்கிறாங்க. அந்த டாக்டர் என்ன போனால் எப்பேற்பட்டதெல்லாம் குணமாயிடும். நம்ம அவங்கள மற்ற இடத்துல பார்த்துட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கிறத விட விஜய் டாக்டர்கிட்ட போனால் எல்லாமே குணமாகும். நீங்கள் வாங்க. நான் எவ்வளோ பேருக்கு நான் சொல்கிறேன், அம்மா உங்களை மறக்கிறதுக்கு ஒரு காலமும் எனக்கு வீணாக மாட்டேன். சரி, ஓகே ஓகே, நன்றி.